الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأهل بيته وأزواجه وذرياته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிருக்குயிரான உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா கட்டத்திலும் படைத்தவன் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தக்வாவை கொண்டு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பிக்கின்ற அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் அவனுக்கு. அவன் யாரு தெரியுமா? ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய ரப்பு. ரப் என்ற வார்த்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பாவிக்கலா. அந்த ரப்பால மட்டும்தான் அடியார்களுக்கு இரக்கம் காட்டவும் மேலும் அடியார்களை அவன் கட்டளைகளை பாழாக்குற நேரத்துல தண்டிக்கவும் மேலும். ரப்புல் ஆலமீன் அவன் விஷயத்துல அவனுடைய அவனுடைய வாக்குறுதிகள்ல அவன் உறுதியானவன். அவன் எப்பயும் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அநியாயம் செய்யறதில்லை, மாற்றம் செய்யறதில்லை, வித்தியாசம் காட்டுறதில்லை. அது உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி. ஷைத்தான் நாளை கியாமத்துடைய நாளையில மிம்பர்ல இருந்து இதைத்தான் சொல்ல போறான். நரகத்துல இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், உங்களோட ரப்புடைய வாக்குறுதிகள் எல்லாம் இருக்குது, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக யதார்த்தமாக உண்மைண்டுவான். இத ஷைத்தான் எப்ப சொல்லுவான்டா, எல்லாரும் அவன்கிட்ட போய்த்து முறப்பாடு செய்யற நேரத்துல, அவனை போய்த்து குறை சொல்ற நேரத்துல நரகத்துல அவனுக்கு மிம்பர் மேட தயாரிக்கப்பட்டு குர்ஆன் சொல்லுது, லம்மா குதியல் அம்ரு, எல்லா காரியமும் முடிஞ்சு நரகம் சுவர்க்கம் என்று முடிவாகிட்டதா, இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், ஷைத்தான் சொல்லுவான். வகால ஷைத்தான் வவஅத்துக்கும்
ஜித்தும் ஃபஅஹ்லஃப்துக்கும், உங்களுக்கு நானும் சைடுல இருந்து சில வாக்குறுதிகளை தந்தேன். இப்படி மிம்பருக்கு மேலேறி நான் சொல்ல இல்ல, புராண மாதிரி பாதுகாப்பான ஒரு ஏட்டின் மூலம் நான் சொல்ல இல்ல, யாராலையும் மாத்த இயலாத அன்பு நபியுடைய ஹதீஸ போல உறுதியான வார்த்தையில சொல்ல இல்ல. நான் சைடுல இருந்து சின்ன மெசேஜ் ஒன்றுதான் தந்தேன். வஅத்துக்கும் ஃபஅஹ்லஃப்துக்கும், ஆனாலும் முன்ன என்ன தெரியுமா, நானும் சொன்னேன் தான், ஆனா அதுக்கு எல்லாம் மாத்தான் நான் நடந்தேன். ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், இங்க யாரும் எனக்கு குறை சொல்ல வானம், என்ன பிழை பிடிக்க வானம், நீங்க உங்களை பழிச்சு கொள்ளுங்க. ஏனென்றா உங்களுக்கு ரப்பு சந்தர்ப்பத்தை தரலையா? உங்களுக்கு விளங்குறதுக்கு, திருந்துறதுக்கு, தௌபாவுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை உருவாக்கலையா? ஞாபகப்படுத்தலையா? அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் அவன் விஷயத்துல, அடியார்களுக்கு அவன் கொடுக்க வேண்டிய மெசேஜ்ல, அவன் அந்த விஷயத்துல அவன் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிறான். எந்த அளவுக்குண்டா 1447 ஜுமாவுடைய முஹர்ரம்ல முதல் நாள்ல என்னையும் உங்களையும் ரப்புல் ஆலமீன் இன்னும் மௌத்தாக்காம காலையில எழுப்பாட்டி இருக்கிறான் என்றா, இதுவும் எனக்கும் உங்களுக்கும் ரப்பு தார சந்தர்ப்பம். ஹெப்பி முஹர்ரம் என்று சொல்லி கொண்டாடுறதை விட்டுட்டு நாங்க யோசிக்கலும் என்னண்டா, முஹர்ரம் இன்னும் ஒரு வருஷத்திலையும் அல்லாஹு தாலா என்ன 60+, 50+, 40+, 30+ல என்ன இன்னமும் ரப்பு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான் என்றா, அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் அவன் விஷயத்துல அடியார்கள் எவ்வளவு மாற்றம் செஞ்சாலும், எவ்வளவு குறை செஞ்சாலும், எவ்வளவு பிழை செஞ்சாலும், ரப்புல் இஸ்ஸத்துடைய அந்த பாக்கியங்களை என்ன மாதிரி பாவியான அடியானுக்கு ரப்பு தந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் ரப்புல் ஆலமீன் அவன் விஷயத்தில் அவன் சரியாக நடக்கிற முறை. இன்றைக்கு அன்பானவர்களே, எங்கட நடைமுறையில 10 வருஷம் ஒரு பஸ்ஸுக்கு கீழே வேலை செய்யறோம், நம்பிக்கையா நடக்கிறோம், நாணயமா நடக்கிறோம். அவட அந்த வாகனமாய்க்கேலும், அவட அந்த வீடாய்க்கேலும், அவட அந்த தொழிலாய்க்கேலும் ஏண்ட உழைப்பு தான் என்று பெருமையா சொல்றது கேட்கும். ஆனா ஒருக்க தவறினா, ஒருக்க மிஸ்ஸாவினா, ஒருக்க பிழைச்சா, அன்பானவர்களே, நாங்க அங்கிருந்து தூக்கப்படுவோம், எங்கட வேலை இல்லாம போய்த்திரும். அன்பானவர்களே, ஒரு 10 மாசம் சுமந்த பிள்ளைய உம்மா சொல்றா, பாப்பா சொல்றா, எனக்கு நீ வானம், என் கண்ணுக்கு முன்னுக்கு நீ முழிக்காதே. இந்த அன்பை விட ஏதாவது அன்பை நாங்க துன்யால கண்டோமா? இந்த இரக்கத்தை விட ஏதாவது ஒரு இரக்கத்தை கண்டோமா? பொறுக்கிறாங்க இல்ல, ஒதுக்குறாங்க எங்களை. அன்பு மனைவி, உயிருக்குயிரானவள், அவள் உசுறு தங்கம் ரூஹ் என்று நினைச்சோம். ஆனா பாதி கோட்ல போய்த்து நிக்கிறா, எனக்கு இவனோட வாழேலா. அவர் போய்த்து நிக்கிறாரு, இவளோட என்னால வாழேலா. வருதா இல்லையா? நடக்குதா இல்லையா? வெறுக்கிறாங்களா இல்லையா? ஒதுக்குறாங்களா இல்லையா? ஒரு பாவம் நடந்துட்டுது, பகிரங்கமாயிட்டுது, அடியான் தானே. மக்கள் ஒதுக்குறாங்களா இல்லையா? வெறுக்கிறாங்களா இல்லையா? சீரழிக்கிறாங்களா இல்லையா? அன்பானவர்களே, எங்களோட வயசு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பாவங்கள் எங்களுக்கு பின்னுக்கு மறைஞ்சிக்குது, எத்தனை அல்லாத கட்டளைகளோட மாற்றம் எங்களுக்கு பின்னால மறைஞ்சிக்குது. அன்பானவர்களே, மிகப்பெரிய பாவம் தானே எங்களால சர்வசாதாரணமா நடந்து கொண்டிருக்கிற தொழுகையை விடுறது என்ற மிகப்பெரிய பாவம். ஒன்றா ரெண்டா, ஒரு நாளா 2 நாளா, எத்தனை சுபகுகள், எத்தனை முகர்கள், எத்தனை அசர்கள், மகரிபுகள், இஷாக்கள். அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் அவன் ஆனாலும் எங்களுக்கு தார ரமலான இன்னமும் நிப்பாட்ட இல்ல. உங்களுக்கு இது சரி வராது, உங்களுக்கு தரேலா, நீங்க எல்லாம் சரிவார கூட்டம் இல்ல, உங்களுக்கு முஹர்ரம் ஏலா, உங்களுக்கு ஆஷூரா ஏலா, உங்களுக்கு ஜும்ஆவுடைய நாள் தரேலா. அன்பானவர்களே, இதை தவறா விளங்கவான ரப்புல் ஆலமீன் எங்கட விஷயத்துல எவ்வளவு எங்களோட இரக்கமாயிக்கிறான், எவ்வளவு சந்தர்ப்பத்தை தாரான். ஆனா நானும் நீங்களும் நாளுக்கு நாள் அன்பானவர்களே
தீண்ட விஷயத்துல, மார்க்கத்துடைய விஷயத்துல, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல, சுன்னாட விஷயத்துல நானும் நீங்களும் நாளுக்கு நாள் தூரமாகி கொண்டுதான் போறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் எங்கட ஈமான் தரத்தை வெளிப்படுத்துது. ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய சஃப்புகளும் எங்கட ஈமானுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துது. என்னண்டா எங்கட ஜகாத், எங்கட நோன்பு, எங்கட ஹஜ்ஜி, எங்கட எல்லாம் அன்பானவர்களே இது முக்கியமான விஷயம். இது சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பான ஒன்றுதான் ஐவேள தொழுக. அது ஆண்களாக இருக்கேலும், அது பெண்களாக இருக்கேலும், இந்த எல்லா சாராருக்கும் எந்த விதமான தங்கடுகளும் சொல்ல இயலாம. பெண்களாக இருந்தா அவங்க சுத்தத்துல முன்பின்னா மட்டும்தான் அவங்களுக்கு தொழுகையை விடேலும். ஆண்கள்ல சக்கராத்து வருத்தம் வந்து ரூஹு போற வரைக்கும் அன்பானவர்களே எந்த சந்தர்ப்பத்திலையும் விடுறதுக்கு அனுமதி இல்ல, எந்த சந்தர்ப்பமும் இல்ல. பருவ வயது அடைஞ்சிட்டாங்களா அவங்களுக்கு கடமை. அப்படி விளங்கி மார்க்கம் சொல்லுது. ஏதாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சிரமம் வருதா, மனித உணர்வுகளை மதித்த மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுக்கு தண்ணிய பாவிக்கலாதா, தயமத்தை செஞ்சு கொள்ளுங்க. பெரிய நிறைய தலைப்பு இது. உங்களுக்கு தண்ணிய பாவிக்கலாதா, தயமத்தை செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நின்று தொழலாதா, உங்களுக்கு உட்கார்ந்து தொழுது கொள்ளும். உங்களுக்கு சஃபரா, பிரயாணம் தூரமா, சிரமமா, ரெண்ட சேர்த்து தொழுங்க. நாளை ரெண்டாக்குங்க. அன்பானவர்களே, சலாத்துல் ஹவுஃப், யுத்தத்துல, யுத்த களத்துல பாவமப்பா இவங்கெல்லாம் எங்கட தீன் கலிமத்தில்லாஹ் இதுக்காக பாடுபடுறவங்க. சஹாபாக்களை பார்த்து நபி உங்களுக்கு சொல்லிச்சு, அல்லது அல்லாஹ் நபிய பார்த்து சொல்லிச்சு, இங்கண்டா எக்ஸ்கியூஸ் ஒண்டிக்குது, பரவாயில்ல விட்டுட்டு என்னமாலும் செஞ்சு தீன பாதுகாத்துருங்க. சலாத்துல் ஹவுஃப் 3-4 முறை ஃபிக்ஹ்ல ஹதீஸ்களுடைய ஆதாரத்தோட முடிவு செய்யப்பட்டிருக்குது. தொழுதுதான் ஆகணும். வெட்டி கொண்டாவது, வாழ கையில சுமந்து கொண்டாவது தொழுகைய நேரத்துல தொழணும். அன்பானவர்களே, நானும் நீங்களும் சுபஹ்ல என்ன ஜிஹாதில் இருக்கிறோம். எத்தனை வியாபாரிகள், எத்தனை நிர்வாகிகள், எத்தனை அதிபர்கள், எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை தீன்தார்கள், எத்தனை உலமாக்கள். அன்பானவர்களே, யாரும் கொலையா நினைக்காதீங்க. உம்மத்துல ஏற்பட்டிருக்கிற பலகீனம் சஃப்ல இல்ல. இப்படியான தொழுகைட விஷயத்திலேயே நானும் நீங்களும் குறப்பாடோண்டா, அதுலயே நானும் நீங்களும் இன்னமும் 50% தீன்ல தாண்ட இல்லண்டா எங்க மத்த வாழ்க்கை என்ன நிலைமை? 10 நிமிஷம் அன்பானவர்களே சஃப்புக்கு வாரோம். என்ன அழைப்பு? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். சஃப்புக்கு வந்துட்டோமா? மஸ்ஜிதுக்கு வந்துட்டோமா? மொபைல் போன சைலண்ட்டுக்கு போடுறோம், ஓஃப் பண்றோம். மஸ்ஜிதுக்குள்ள வந்தோம், முஅத்தின் நின்று இகாமத் சொல்றாரு, கது காமத்திஸ் ஸலாஹ், தொழுகைக்கு நிலை, கது காமத்திஸ் ஸலாஹ், தொழுகை நிறைவேறுகிறது, தொழுகை நிலை பெறுகிறது. இப்பையும் யோசனை தொழணும் உண்டுதான், வேறொன்றும் யோசனை இல்ல. வியாபார யோசனை இல்ல, புள்ள குட்டி யோசனை இல்ல, தொழுகிற யோசனை தான். இங்க ஷைத்தானும் இல்ல, இங்க மலக்குகளுடைய சுஹ்பத் நிறைஞ்ச இடம். இங்க தக்பீர கற்றோம் 7 நிமிஷத்துக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், சலாத்தையும் கொடுக்கிறோம். இந்த 7 நிமிஷத்துல என்ற தொழுகை அன்பானவர்களே, அல்லாஹுவை தவிர மத்த எல்லா சிந்தனையும் வந்து போகுதுண்டா 7 நிமிஷத்துல எங்களோட ஈமான் இந்த லெவல் இருந்தா எங்கட 24 மணி நேர வாழ்க்கையில வெளியில எங்கட லெவல் என்ன, எங்கட அந்தஸ்து என்ன, எங்கட வியாபாரம் எப்படி, எங்கட குடும்ப வாழ்க்கை எப்படி, எங்கட அஹ்லாக் எப்படி? அன்பானவர்களே, அன்பானவர்களே, நாங்க நினைக்கிறோம் நாங்க யாரையோ ஏமாத்துறோம் உண்டு. எங்களை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வருடங்கள், புது வருடங்கள் எங்களுக்கு சொல்லித்தார பாடம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப்
வகதன் ஹிசாபுன் வலா அமல். சொன்னார்கள், இருத்தஹலத்தி துன்யா முதுபிரா, நாங்க நினைக்கிற மாதிரி நியூ இயர் உள்ளுக்கு நாங்க வர இல்ல, புதிய வருஷத்துக்குள்ள வர இல்ல, 61 என்று சந்தோஷப்படையலாம். இருத்தஹலத்தி துன்யா முதுபிரா, துனியால நானும் நீங்களும் துனியாக்கு பிரியாவிடை கொடுக்கிறோம். வருத்தஹலத்தில் ஆகிரத்து முகுபிலா, எங்களுக்கு பிளஸ் ஆகுதா ஒரு வயசு, நானும் நீங்களும் மறுமைக்கு முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தாடி பழுக்குது, கலர் அடிச்சு மாத்தி நாங்க பொடியனாவேலும். எங்களுக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் வருது, நல்ல டாக்டரை பிடிச்சி நல்ல மருந்தெடுத்து எங்களுக்கு ஆயுள கூட்டிக் கொள்ளேலும் நினைக்கிறோம். இல்லன்பானவர்கள், இதெல்லாம் ஒரு மெசேஜ், இதெல்லாம் ஒரு மெசேஜ். வலனுதிகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய சோதனைகளுக்கு முன்னால சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன நோய்கள், சின்ன சின்ன லஸ்டுகள் என்னதுக்கு தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ்ட்ட திரும்புறதுக்காக வேண்டி, அல்லாஹ்ட்ட மீள்றதுக்காக வேண்டி, தூரமாகறதுக்கு இல்ல, அல்லாஹ்க்கும் தீனுக்கும் ஏசுறதுக்கு இல்ல. அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க துனியால முன்னேற இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் மறுமைக்கு முன்னோக்கி கொண்டிருக்கிறீங்க. வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், எனக்கும் தான் உங்களுக்கும் தான், நாங்க நீங்க எல்லாம் ஒரு நோக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். துனியாண்டா அப்படி, தொழில்டா அப்படி, குடும்பம்டா அப்படி, ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படி, விளையாட்டுண்டா அப்படி, எல்லாம் தேவை, நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், 2 சாய்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது, 2 சாய்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால ஏதும் உலகத்துடைய நிலைமைகளுக்கு மட்டும் நீங்க மயங்கி ஏமாந்து உலகதாரியாக மட்டும் ஆகிறாதீங்க. ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, உங்களோட துனியாவோட, உங்களோட மனைவியோட, உங்களோட தொழிலோட மறுமைக்குரிய தயாரிப்பையும் செஞ்சு கொண்டே நீங்க முன்னுக்கு போங்க. ஏனென்றா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், நான் சொன்னேனே முஹர்ரம் 1ல நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோமா, இதுதான் சான்ஸ். ஃபஇன்னல் யௌம், இந்த ஒவ்வொரு நாளும் அமல் செய்யலும், எந்த கூலி கொஞ்சம் கிடைக்கும் துனியால, சில சில விஷயங்களுக்கு தவறினா தண்டனையும் சிலதுல கிடைக்கும். ஆனா அன்பானவர்களே, எங்க கூலிண்டா நாளைக்கு மறுமையில தான் கிடைக்கும். அது விளங்காததான் எங்களுக்கு பிரச்சனை. கூலிண்டா என்ன, நன்மைண்டா என்ன, அஜ்ருண்டா என்ன, சவாபுண்டா என்ன, எனக்கு உங்களுக்கும் விளங்கோ மேலா, விளங்கப்படுத்தோ மேலா. 1 லட்சம் உண்டா என்ன, 2 லட்சம் உண்டா என்ன, 1 கோடி உண்டா என்ன, 2 கோடி உண்டா என்ன, வாகனம் உண்டா என்ன, ஊடுண்டா என்ன, பொங்குலண்டா என்ன, எங்களுக்கு விளங்குது, விளங்கப்படுத்தேனும். அதனால அதை அடையணும் உண்டு. நானும் நீங்களும் அன்பானவர்களே ஏழுமான முயற்சியை செய்யறோம். எங்களுக்கு வெயில் விளங்குது இல்ல, மழை விளங்குது இல்ல, தூக்கம் விளங்குது இல்ல, கஷ்டம் விளங்குது இல்ல. ஆனா அந்த நன்மையிட பவரை விளங்க ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது, அதை விளங்கினா விளங்கி கொள்ளேலும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, நாளை கியாமத்துடைய நாளையில எங்கட சகோதரன், இரத்த சகோதரன், என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசிக்கு வைத்து நிக்கிற நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, நாளை கியாமத்தில் எங்களை கண்ட ஓடுவாங்களாம். உம்மா அப்பா, மனைவி, மக்கள் நடக்குமான்பானவர்களே ஏன் தெரியுமா ஓடுவாங்களாம்? சும்மா உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன்டா, 100 நன்மை அவங்கள்ட்ட இருக்குது, 101 நன்மை அவங்கள்ட்ட இருக்குது, எங்கள்ட்ட இருக்குது 99. நாங்க சுவர்க்கம் போக ஒரு நன்மை தான் தேவை, அதை கேட்டுருவோம், தந்திர வரும்னு ஓடுவாங்க. அவங்களுக்கு யாரையும் யார பத்தியும் ஃபிக்ர் இல்ல, எங்களுக்கு தான் எல்லார பத்தியும் இன்றைக்கு ஃபிக்ர் உலகத்துல. ஆனா எங்கட தீன பத்தி மட்டும் நாங்க ஃபிக்ர் பண்றோம் இல்ல. அன்பானவர்களே, சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வகதன், நாளை மௌத்தோட ஆரம்பிக்கிற வாழ்க்கைக்குதே ஹிசாபுன் வலா அமல், அங்க உங்களுக்கு இங்க செஞ்சதுக்கு கிடைக்கிறது மட்டும்தான் கிடைக்கும், அங்க எந்த அமலும் செய்யலா, தொழோ மேலா, சதக்கா கொடுக்கோ மேலா, கண்ணீர் வடிக்கோ மேலா, பாவ மன்னிப்புக்கு அல்லாட்ட மன்றாடோ மேலா. அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு, அவன் விஷயத்துல அவன் எங்களோட சரியாக நடக்கிறான். ஆனா அவன் விஷயத்துல நானும் நீங்களும் நாளுக்கு நாள்
மாத்தங்கள் கூடிக்கொண்டு போகுதே தவிர அன்பானவர்களே எங்கள்கிட்ட திருத்தங்களும் தௌபாவும் இல்லா மாஷா அல்லாஹ். சிலர் அவங்களோட முழு நோக்கமும் மறுமத்தான். அவங்கள பார்த்தா எங்களுக்கு பைத்தியக்காரங்க மாறி விளங்கும், அவங்கள பார்த்தா எங்களுக்கு மடையர்கள் மாறி விளங்கும். ஆனா அன்பானவர்களே அந்த தீன அவங்களோட மறுமைய செழிப்பாக்க துனியாட நிலைமைகளோட யாரு ஈடுபடுறாங்களோ அவங்க பாக்கியசாலிகள். 100 நாளா 100 அவங்களோட வாழ்க்கை வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம். அன்பானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு சங்கையான நாட்கள்ல என்னையும் உங்களையும் இன்னமும் மீதமாக வச்சிருக்கிறானா. ஷஹருல்லாஹில் முஹர்ரம், எந்த மாசத்துக்கும் அல்லாஹ்ட பெயர் சேர இல்ல, சஃபர்ல சேர இல்ல, ரஜப்ல சேர இல்ல, துல்காதா துல்ஹிஜ்ஜால சேர இல்ல, ஷஹருல்லாஹ் என்று சேர்த்து அல்லாஹ்ட மாதம் என்று இந்த முஹர்ரம் மாதத்துக்கு அல்லாஹ் பெயர் வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, அவ்வளவு சிறப்பு மிகுந்த மாதம். இந்த மாதம் தான் வருடத்துடைய ஆரம்பம். அதுல எங்கட உங்கள்கிட்ட சில டாக்கெட் வலிக்கணும், சில மாற்றங்கள் இருக்கணும் என்றதை வச்சியும் இந்த சிறப்புகள் அந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கலும். அன்பானவர்களே, 10 பத்துகளை 3 பத்துகளை ரப்பு சிறப்பாக்கி இருக்கிறான். ஒன்று ரமதானுடைய கடைசி 10, இரண்டாவது அஷ்ருதில் ஹிஜ்ஜா துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், மூணாவது முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இந்த மூன்றையும் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, அதுல நாங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அத்தௌபா சாதிகா, உண்மையான தௌபா. அன்பானவர்களே, எங்கள்ல சிலர் இல்ல பலருக்கும் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம், வருஷத்துக்கு ஒருக்கத்தான் கண்ணீரும், வருஷத்துக்கு ஒருக்கத்தான் தௌபாவும். அது 27, அதுலயும் சில நேரங்கள்ல சரியா கிடைக்க இல்லண்டா, அதுலயும் சந்தர்ப்பம் அமையலண்டா, அவருடைய பாவ மன்னிப்பு எல்லாம் அப்படியே பெண்டிங்ல தான் நிக்குது. எங்களுக்கு எந்த நாளும் அழுகுற பழக்கம் இல்ல, எங்களுக்கு எந்த நாளும் ரப்பிட்ட கேட்கிற பழக்கம் இல்ல. இருந்தா அன்பானவர்களே, எங்களுக்கு டைம் எடுக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருந்தாலும் அல் அஸ்காருல் வாரிதா பஅத ஸலாஹ் என்று இங்க போட்டிக்கிறாங்களோ தெரியாது. அன்பானவர்களே, தொழுகைக்கு பின்னால ஓதக்கூடிய துஆக்கள் என்று ஆதாரம் உள்ள புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய துஆக்கள் போடப்பட்டிருக்குது. என்ன சொல்றாங்க? அதுல என்ன சொல்லப்படுது? அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத, நீ தந்தா தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தடுத்தா நீ தடுத்தா இந்தா கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா அல்லாஹ் என்ற துஆ. அன்பானவர்களே, எங்கட பாவத்துக்கு நாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற அழகான இஸ்திக்பாருடைய சந்தர்ப்பம். ஆயத்துல் குர்சி யார் ஓதுவாங்களோ அவருக்கும் அந்த சுவர்க்கத்துக்கும் இடையில மௌத்து மட்டும் தான் திரையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல. ஏனென்றா அந்த டைம்ல மிஸ் ஆகுற அந்த 2-3 நிமிஷத்துல நாங்க பெரிய டாக்கெட் அடையணும். அதனால சலாம் இங்கண்டா, இடது சலாம் பள்ளிக்கு வெளியில. எங்களுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல. ஏனென்றா பர்ல மட்டும் நிறைவேற்றினா எங்களுக்கு போதும் என்ற லெவல் தான். சுன்னா அது டைம் இருந்தா பார்ப்போம், டைம் கிடைச்சா செய்வோம். அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அத்தௌபா அஸ்ஸாதிகா. நாங்கள் ஏமாந்துடக்கூடாது, மடையர்களாகிடக் கூடாது. துனியாட பொருளும் துனியாட பாக்கியமும் இல்லாதவர்கள் ஏமாற்றத்துக்குரியவங்க இல்ல. தீனுடைய பாக்கியம் யாருக்கு இல்லையோ இவங்க தான் ஏமாற்றத்திற்குரியவர்கள். அதனால இந்த முஹர்ரம் மாதம் சிறப்பான ஒரு மாதம். அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குது. அத்தௌபா சாதிகா, நல்ல முறையில தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்துல நானும் நீங்களும் திரும்புறது. அடுத்தது அல் அஸ்முல் ஜாத். அன்பானவர்களே, எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் தாக்கட் வச்சு உறுதி ஒன்றெடுத்து நானும் நீங்களும் முன்னேறுவோமா இல்லையா? அன்றைக்கு ஒரு வீல் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இன்றைக்கு 40 வருஷம் நான் வெளியூர்ல வந்து தொழில் செய்யறேன். என்னத்துக்கு தெரியுமா? இன்னும் 10 வருஷம் உழைச்சா தமிழ் ஒரு தமிழ் மனிதர் ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் 10 வருஷம் உழைச்சா எனக்கு வீடு வேலை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எனக்கு 50 வயசு 60 வயசுல தான் நான் செத்து வைத்துருவேன். அந்த 10 வருஷமும் ராஹத்தா நான் நிற்பேன். அவருடைய டார்கெட் எங்களுக்கு 7 அன்பானவர்களே. நாங்க 5 மணிக்கு போகணும்டா கொழும்புக்கு, 3 மணிக்கு எழும்புறாக்கள் நாங்க. எங்கட தொழில் 9 மணிக்கு கடையை திறக்கணும்டா 8:50க்கு பஸ்ஸுக்கு முன்னுக்கு நிக்கிறாக்கள் நாங்க. எங்கட பிள்ளைட டியூஷன் ஆட்டோவை டைமுக்கு எடுக்கிறாக்கள் நாங்க.
எங்கட தொழிலுண்டா எத்தனை கிலோமீட்டரும் எவ்வளவு தூரமும் போறதுக்கு தயாராகிறாக்கள் நாங்க. எங்கட குடும்பம் எங்கட தேவண்டா தியாகம் செய்ய ஏழுமான ஆட்கள்கிட்ட நாளை கியாமத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹு அக்பர் சத்தம் உனக்கு கேட்கலையா? உண்ட தொழில்ல, உண்ட தொழில் குடும்பத்துல, உண்ட கிரவுண்ட்ல, உண்ட ஈக்கிற இடத்துல உனக்கு கேட்கலையா? உனக்கு விளங்க இல்லையா? ஏன் நீ பதில் அளிக்க இல்லைண்டா? என்ன பதில் எங்களுக்கு சொல்லணும்? அல்லாஹ் அதுல சேர்த்து சொல்றான், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாங்க. எப்படியான தொழுகை தெரியுமா? நீங்க தேடுற ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியும் அதுலதான் நிக்குது, பயப்படாம வாங்க. அதுல மட்டும்தான் நிக்குது, பயப்படாம வாங்க. அன்பானவர்களே, உறுதி எடுக்கணும். அன்பானவர்களே, எப்படி உலகத்தின விஷயத்துல தாக்கத்தொண்டிக்குதோ அடைவொண்டிக்குதோ ஒவ்வொரு வருஷம் கூட 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 எங்கள்கிட்ட அடைவு வரணும். அல் அஸ்முல் ஜாத், உறுதியான நம்பிக்கை உண்டாகணும். அன்பானவர்களே, அது எல்லாத்துக்கும் விட மேலான ஒன்றுதான். அன்பானவர்களே, இந்த சிறப்பான 10 நாட்கள்ல எங்களுக்கு தௌபா செய்யலா, அதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. உறுதி எடுத்து நல்ல மல்ல ஈடுபடலா, எங்கட மனைவி மக்களை ஈடுபடுத்துறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல, எங்களுக்கு சக்தி இல்ல, நாங்க கோழைகளாக இருக்கிறோம் அப்படின்டா உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சங்கையாக்கின நாட்கள்ல பாவம் செஞ்சிராதீங்க. கண்ணியமான நாட்களுக்கு எப்படி சிறப்பு இருக்கிறதோ இந்த நாட்களை கேவலப்படுத்தி பாவத்தில் ஈடுபட்டா அதுக்குரிய தண்டனையும் பயங்கரமானது என்பதை உலமாக்கள் தொகுத்தெழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள். உண்மையிலே எங்களுக்கு இந்த நாட்களை பற்றிய அறிவு தெளிவு எங்கள் எல்லாத்துக்கும் உண்டாகணும், ஏற்படுத்தப்படணும். ஏனென்றா நாங்க ஹிஜ்ரி என்று சொல்றது, இஸ்லாமிய கணக்கு என்று சொல்றது, எங்கட முஸ்லிம்களுடைய இந்த கணக்கு எதுக்குண்டா அன்பானவர்களே, எங்கட எல்லா கடமைகளும் எல்லா தீனுடைய விஷயங்களும் இந்த நாட்களை அடிப்படையாக கொண்டுதான் மேற்கொள்ளப்படுது. எனவே இந்த சிறப்பான நாட்களுடைய விஷயங்கள் எங்களுக்கு அறிமுகம் ஈக்கணும். ஏனென்றா இது நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எதுவும் இந்த நாட்காட்டிகள் இஸ்லாமிய நாட்காட்டிகள் உருவாக்கப்படல. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க ஒரு கடிதத்தை. அந்த கடிதத்தை பார்த்துட்டு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கடிதம் அனுப்பினாங்க. யா அமீருல் முஃமினீன், ஏ அமீருல் முஃமினீன் அவங்களே, என்ன விஷயம்டா, தத்தி இலைனா குத்துபும் மின்க, உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு நிறைய கடிதங்கள் வந்து கொண்டுதான் இருக்குது. அவங்க கவர்னராக இருந்தாங்க. லா தஹ்தவி அலா தாரீகின், என்றாலும் அங்க ஒரு டேட் குறிப்பிடப்பட்டு வருதில்ல, திகதி ஒன்று போட்டு வருதில்ல. என்ன செய்யறது? அப்பதான் சஹாபாக்கள் ஒன்று சேர்த்தாங்க. சேர்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் கேட்டாங்க, என்ன செய்வோம்? சொன்னாங்க, சிலர் நாங்க பேய்த்து கொண்டிருக்கிற மாதிரி, ஏனென்றா வானம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்கள் அது எந்த முறையில முஹர்ரம் சஃபர் என்று இருக்குதோ இந்த மாதங்கள் மாற்றங்களான அமைப்புல, அதுக்குரிய தர்த்தீபுகள் வித்தியாசமான அமைப்புல மற்ற கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாட்காட்டு இருக்க இல்ல. இப்பதான் மஷூரா செஞ்சாங்க, என்ன செய்யறது? அப்ப முடிவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு செஞ்சாங்க. ரோம் நாட்டுடைய கணக்கு எடுப்போமே, நபியவங்க பிறந்தத்தை எடுப்போமே, நபியவங்களோட நுபுவத்தை எடுப்போமே. கடைசியாக வந்த வார்த்தை தான், நபியவங்களோட ஹிஜ்ரத்தை வச்சு நாங்க செய்வோம், இந்த முடிவுகள் எடுப்போம். அன்றைக்கு இப்ப நாங்க இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ கணக்கின்படிக்கு 622வது வருஷத்துலதான் எங்களுடைய ஹிஜ்ரி வருடம் ஆரம்பிக்கப்படுது. அன்றைக்கு தான் ஆரம்பிக்கப்படுது. அன்றைய தினத்துல சஃபர் 27வது நாளாக இருந்தது என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கருத்து வேற்றுமைகளும் அந்த நாட்களிலே இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அந்த மாதங்களை பற்றிய அந்த பெயர்களை பற்றிய சரியான உச்சரிப்புகளோடு நாம் அதை விளங்கி வைத்திருக்க வேண்டும். முஹர்ரம், சஃபர், ரபீஉனில் அவ்வல், ரபீஉனில் ஆஹிர் அல்லது அஸ்ஸானி, ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் ஆஹிரா, ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா என்ற 12 மாதங்கள். அன்பானவர்களே, வாரத்தில் உள்ள நாட்களை எடுத்துக் கொள்கின்ற போது யோமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை, யோமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை, யோமுல் சுலசா செவ்வாய்க்கிழமை, யோமுல் அர்பியா புதன்கிழமை, யோமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை, யோமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை, யோமுல் சபத் சனிக்கிழமை. அன்பானவர்களே, இப்படியான விடயங்கள்
இஸ்லாமிய நாட்காட்டியிலே நாம் அறிந்திருக்க வேண்டிய தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகள். அன்பானவர்களே, இந்த நாட்களை நாம் அறிவது மட்டுமல்ல, இந்த நாட்களில் உள்ள சிறப்புகளை வரக்கூடிய ஜும்ஆக்களிலே நான் நினைக்கிறேன். அந்த ஆஷுராவுடைய தாசுஆவுடைய நோன்பு ஒரு 12 நேர மணி பசியோட இருந்தால் ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் லைஃப் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உலமாக்களுடைய அந்த பழக்கத்திலும் அனுபவத்திலும் சொல்கின்றார்கள், மன் வஸ்ஸஅ இலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளையிலே குடும்பத்திற்கு யார் செலவழிப்பார்களோ, தாராளமாக செலவழிப்பார்களோ, அல்லாஹ் அந்த வருஷத்துக்கு போதுமான பரக்கத்தை அவருக்கு கொடுப்பான் செலவழிப்பதிலே. எனவே வல்லவன் அல்லாஹ் அப்படியான அந்த நாட்களை விளங்கி அறிந்து அந்த சங்கையான நாட்களை கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள்வானா. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய சீதேவிகளான பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், நண்பர்கள், பூரா உம்மத்தினுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இவர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேருடைய கபரையும் சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், முஹர்ரம் என்கின்ற புதிய ஒரு வருடத்திலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய கடமைகளை இந்த உடம்பிற்கும் இந்த உள்ளத்திற்கும் விருப்பமான ஒரு அமலாக, விருப்பமான செயலாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். தீனோடு வாழ்ந்து, இஸ்லாத்தோடு வாழ்ந்து, உயர்ந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடே எங்கள் எல்லோருக்கும் நீ பிரிவை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.